ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான ஒரு ஃபிஷ் தான். நல்லா மொதல் ஒரு ஃபிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்திருக்கேன். ஃபிஷ்ஷை நல்லா பீஸாக கட் பண்ணியிருக்கேன், முள் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க. நடுமுள் இருக்கிற மீனாக வாங்கிக்கோங்க. சது ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். முள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் முள் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன், மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் எதுக்குன்னு சொல்கிறேன். மிளகாத்தூள், பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பூண்டு, உப்பு தேவையான அளவு, 2 முட்டை எடுத்துருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் சோள மாவு எடுத்திருக்கேன். இது மைதா மாவு. இது பாருங்க, அதே சோளம் கார்ன்ஃப்ளாக்ஸு சோளத்தை பொடி பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்காக. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மீனில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு பூண்டு இருக்குல்லையா, பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ரொம்ப வேணாம், கொஞ்சோண்டு லைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுடுங்க. நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணலாம், 1/2 hour அப்படியே வச்சுருங்க. முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். மஞ்சக்கரு வேணாம். ஸோ அதனால் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்கேன். மஞ்சக்கரு வேணாம். மைதா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ மைதா பாருங்க இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். இல்லை உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும், கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, கார்ன் நல்லா இது மாதிரி பொடி பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபிஷ் 1/2 hour வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எக்கு இருக்குல்லையா, எக்கு ஒயிட் முட்டை வெள்ளைக்கரில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி இது பண்ணிவிட்டு அடுத்து மைதாவில் இது மாதிரி டிப் பண்ணிக்கோங்க லைட்டாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு மைதாவில் அடுத்து கார்ன்ஃப்ளவர் போட்டு உதத்தி எடுங்க. ரொம்ப நேரம் இருக்கணும்னா சும்மா லைட்டாக உதறி விட்டுக்கோங்க. ஏன்னா கார்ன் ரொம்ப இருக்க வேணாம், இப்படி லைட்டாக கோட்டிங் மட்டும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா உதறிட்டு இப்போ திருப்பியும் மைதாவில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒட்டின மாதிரி இருக்கணும், ஒட்டாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மைதாலேருந்து எடுத்துகிட்டு இப்போ அந்த கார்னில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒட்டணும். மிக்ஸ் பண்ணி இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டேன் பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொன்று பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ் எடுத்துட்டேன். ஃபிஷ் எடுத்துகிட்டு எக்கு ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கோங்க. எடுத்து தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது கோட்டிங் மாதிரி வரும். தட்டி விட்டுட்டு மைதாவில் போட்டுக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு உதவி விட்டுக்கோங்க.
ரொம்ப விட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்காது. ஸோ நல்லா இப்போ உதறி விட்டுட்டு திருப்பி வந்து மைதாவில் போட்டு அதையும் நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அடுத்து கார்ன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரிச்சு வச்ச கார்னில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இதுக்கு வந்து பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷையும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா போடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போடாதீங்க, ஸ்லோவாக வச்சுட்டு தான் போடணும். போட்டுட்டு நான் எடுத்து காட்டுறேன். எண்ணெயில் ஃப்ரையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எப்போயுமே ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து மேலே உள்ள கோட்டிங் வந்து ஃபுல்லாக வச்சிங்க, ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே உள்ள கோட்டிங் மட்டும் தான் வேகும், உள்ள ஃபிஷ்ஷு வந்து இதாக இருக்காது. அதனால் ஸ்லோவாக வச்சிங்கன்னா உள்ளே உள்ள ஃபிஷ்ஷும் நல்லா வேண்டும். அதனால் வந்து ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்காக இது பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, உள்ள ஃபிஷ் எப்படி இருக்காங்க, நல்லா வெந்திருக்கு. அதனால தான் சொன்னேன், நல்லா வந்து அடுப்பு ஸ்லோவாக வச்சு குக் பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உள்ளேயும் வெந்துடும், வெளியேவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அதுக்கு கெச்சப் வச்சுருக்கேன், டொமேட்டோ கெச்சப். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.